தமிழ்நாடு பட்ஜெட்டில் பசுந்தேயிலை விவசாயிகளுக்கு 2 ரூபாய் மானியம் வழங்க உத்தரவிட்டதன் எதிரொலி எடக்காடு கிராமத்தை சேர்ந்த ஊர் தலைவர் உட்பட விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் திமுகவில் இணைந்தனர். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் 71வது பிறந்தநாள் விழா தெற்கு ஒன்றிய செயலாளர் பரமசிவம் தலைமையில் எடக்காடு கிராமத்தில் நடைபெற்றது. இந்த கிராமத்தில் நடைபெற்ற திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் அறுசுவை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் திரளான மக்கள் கலந்து கொண்ட நிலையில் எடக்காடு ஊர் தலைவர் பசுராஜ் தலைமையில் பசுந்தேயிலை விவசாயிகள் உட்பட மாற்றுக் கட்சியினர் ஒன்றிய செயலாளர் பரமசிவம் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். அப்போது பேசிய எடக்காடு ஊர் தலைவரும் விவசாயிகளின் பிரதிநிதியுமான பசுவராஜ் கூறுகையில், பசுந்தேயிலை விவசாயிகளின் நிலையை அறிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு பட்ஜெட்டில் 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கிலோ ஒன்றுக்கு 2 ரூபாய் மானியம் வழங்கியதற்காக நன்றி தெரிவிப்பதுடன் ஒட்டுமொத்த விவசாயிகளும் முதலமைச்சர் பிறந்த நாளாம் இன்று திமுகவில் தங்களை இணைத்துக் கொள்வதாக பெருமிதம் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் உமாநாத், பிக்கட்டி பேரூர் கழக செயலாளர் நடராஜ் உட்பட ஏராளமான திமுகவினர் பங்கேற்றனர். வருடத்திற்கு இதை கொடுக்க வேண்டியது டெல்லியில் நம்ம மோடி அவர்கள் கொடுக்க வேண்டும். மோடி ஒன்றுமே செய்யாமல் தேயிலை நம்ம உற்பத்தி செய்யும் நம்ம பறிக்கும் எல்லா தோட்டக்காரங்களையும் எல்லாத்தையும் ஏமாத்தி விட்டு 1 வருடம் 2 வருட காலமாக ரேட் இல்லாமல் நாம் எல்லாம் அவதி கொண்டதை பார்த்து நமது தமிழக முதல்வர் அவர்கள் 9 கோடி ரூபாயை 2 நாள் 3 நாளுக்கு 1 வாரத்துக்கு முன்னால் அனௌன்ஸ் பண்ணார். எல்லோருக்கும் தெரியும், நீங்கள் தெரியாதவங்களும் தெரிந்து கொள்ளலாம். 2022 இருந்து 2023 மார்ச் வரைக்கும் எத்தனைக்கெல்லாம் இறப்பு இன்கம் போட்டுக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கு 2 ரூபாய் மானியம் வருது. இந்த வாரத்தில் வந்து கொடுத்துள்ளார்கள். எல்லா தொழிற்சாலை அங்கத்தினருக்கும் இதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக 68 லட்சம் ரூபாய் எடக்காடு இன்கோ தேயிலை தொழிற்சாலையில் மட்டும் 68 லட்சம் ரூபாயும், பிக்கட்டிக்கு வந்து 48 லட்சம் ரூபாயும், நம்ம 2 பேட்டிக்கு சேர்ந்து 1 கோடியே 14 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கார். தளபதியார் அவர்களின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுடைய செயலில் பல திருப்பங்களை அவர் ஏற்றி கொடுத்துள்ளார். அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று அவருடைய பிறந்த நாள் அன்று நாங்கள் அவருடைய ஆட்சியை சிறப்பை பெற்று அவருடைய திராவிட இயக்கத்தில் இன்றைய முதல் இணைந்து அவருடன் பணியாற்ற எங்களை நினைத்துக் கொள்கிறோம். அவரின் சிறந்த உடல் நலமும் நீண்ட ஆயுளும் கொடுக்க ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். Right.